ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கணும்னு நினச்சாலும் இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றி படிக்கணும்னு நினச்சாலும் அதை மேலோட்டமாக கற்றுக்கிறனால பெருசாக எந்த ஒரு பயனுமே கிடையாது. அந்த சப்ஜெக்டையோ இல்லை அந்த ஸ்கில்லையோ நீங்கள் நல்லா புரிஞ்சு படிக்கும்போது தான் அதோடைய முழு பயனை உங்களால் அடைய முடியும். சரி, எப்படி நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப எஃபெக்டிவாக கற்றுக்கிறது? அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகிற டெக்னிக் தான் த ஃபீமேன் டெக்னிக். இந்த ஃபீமேன் டெக்னிக் அப்படின்றது ரொம்ப யூனிக்கான டெக்னிக். இது எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம கற்றுத்தருது. இந்த டெக்னிக்கில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட், சூஸ் யோர் டாபிக். நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோடைய டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதோடைய தலைப்பை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஷீட்டில் அதோடைய தலைப்பை எழுதுங்க. இப்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை, நீங்கள் செவி வழியாக கேட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை எப்போவும் நீங்கள் படித்த விஷயமா இருக்கலாம், அந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலேயே அந்த டாப்பிக்கை பற்றி படிக்க தொடங்குங்க. நீங்கள் கூகுளில் தேடி படிக்கலாம், இல்லை அது சப்ஜெக்ட் ரிலேட்டடான புக்ஸ் வாங்கி படிக்கலாம், அப்படி இல்லைனா அதோடைய ஆர்டிகல்ஸ் நீங்கள் படிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வீடியோஸ், அது சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம், இல்லை உங்கள் டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இன்டர்வியூஸ் போயிருக்கா, யாராவது அதை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து கூட நீங்கள் அந்த தலைப்பை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதுங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயத்துக்கும் இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலிமா ஒரு தலைப்பை பற்றி நம்ம உண்மையிலேயே கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கோமா, நம்மளுடைய புரிதல் சரிதானா அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, எக்ஸ்பிளைன் இட் டு அதர்ஸ். நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அந்த தலைப்பை பற்றி அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு நபர்கிட்ட விளக்க முயற்சி செய்யுங்க. நீங்கள் கற்றுக்கும் போது நீங்கள் பார்த்த சிக்கலான விஷயங்களை எல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி அவங்களுக்கு சொல்லித்தர முயற்சி செய்யுங்க. நம்ம படிக்கும்போது எப்பவுமே நிறையா விஷயங்கள் நமக்கு நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் உண்மையிலேயே நமக்கு எந்த அளவுக்கு அது புரிஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். நீங்கள் ஒருத்தங்கக்கிட்ட சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் உண்மையிலேயே அது அவங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டு ஃபீட்பேக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. மூணாவது, ரிவ்யூ அண்ட் சிம்பிளிஃபை யுவர் சோர்ஸ் மெட்டீரியல். நீங்கள் கற்றுக் கொடுக்குற விஷயம் மற்றவங்களுக்கு புரியல அப்படின்னா இதை இன்னும் எளிமையாக எப்படி மாற்றுறது, இன்னும் எளிமையாக இதை எப்படி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது அப்படின்றத பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் எழுதி வச்சிருக்கிற உங்களுடைய சோர்ஸ் மெட்டீரியலுக்கு நீங்கள் திரும்பி போகணும். அங்கே என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதையெல்லாம் எளிமைப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யணும். எப்போ ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா கூட அவனுக்கு இது புரியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அது வரைக்கும் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல், உங்களுடைய சோர்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதும் சிம்பிளிஃபை பண்ணுறதும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பகுதி உங்களுடைய அறிவை புதுப்பிக்க உதவும். எவ்வளோ அதிகமாக நம்ம கற்றுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்மளுடைய கற்றல் திறன் அதிகரிக்கும். நாலாவது, ஆர்கனைஸ் யுவர் எக்ஸ்ப்ளனேஷன். இறுதியாக நீங்கள் படித்த எல்லா விஷயத்தையும் ஒரு ஆர்கனைஸ்டாக எழுதுங்க. உண்மையிலேயே நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்ற கேள்வியை உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஒரு முறை படிக்கிறதுக்கும் 2 அல்லது 3 முறை படித்து புரிந்து கொள்வதற்கும் நிறையா வேறுபாடு இருக்குது. ஒவ்வொரு துறைக்குமே அதோடைய சிறப்பு அம்சம் இருக்குது. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டியான டேர்ம்ஸ் எல்லாம் கூட அதில் இருக்கலாம். ஆனால் நம்ம படித்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள குழப்பாமல் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன் நம்மளே ரொம்ப ஈஸியாக அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். சிறந்த தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள், ஏன் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் கூட அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த டெக்னிக்கை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப எஃபெக்டிவாக கற்றுக்கிறதுக்கும் அதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஃபீமேன் டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நிறைய கற்றுக்கோங்க, அதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.